வாழ்க வளமுடன். இறைவா சரணம். ஒரு சின்ன பதிவு. நம்ம எடப்பாடியாருக்கு, அதாவது எடப்பாடி என்பது ஏன்னு வந்துச்சுன்னா அது எட்டப்ப அவர் காட்டி கொடுத்த ஆள். நீங்கள் அதே மாதிரி தான் வாழ்ந்து வந்துட்டுருக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஆன உடனே ஒரு சின்ன நல்ல விஷயத்தை செஞ்சார். நீங்கள் அம்மா உணவத்தை மூடிட்டாங்க, அம்மா மருத்துவத்தை மூடிட்டாங்க அப்படின்னாங்க. ஐயா, நீங்கள் ஆட்சியில் இல்லாதப்போ கூட தமிழ்நாடு அரசினுடைய நிதி வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கு அனைத்தும் உங்கள் போட்ட அடித்த பேக்கை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதை கொடுங்க அப்படின்னு அவர் முதலமைச்சராக இருந்த போதும் கூட உங்கள் போட்ட பேக்கை வந்து தமிழ்நாடு பூரா சப்ளை பண்ணார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தாயா தமிழ்நாட்டினுடைய ஸ்டாலின். இன்னமே தெரியுமா, நான் சொல்கிறேன், வாழ்க்கை பூரா நான் ஐயா ஸ்டாலின் அவரை, தளபதி அவரை வந்து எப்போவுமே செய்தி மூலிமா பார்த்துட்டு இருப்பேன். எப்போவுமே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாட்ட, தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மாட்ட பிரியமாக போய் பேசுவார், பிரியமாக பழகுவார். அதுதான் நட்பினுடைய உயர்வு. இன்றைக்கி அவர் வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து கேட்குறார், மாநில வரியை கொடுங்கன்னு. ஏன் நீ எல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிற? ஏன் திறக்கலன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேஸ் இருக்குது. ஜனவரி 9 அன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூட கூட்டத்தை அறிவிச்சு செய்தி வந்து நான் யாருக்கு சொல்கிறேன், யாரோட கூட்டணின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கேருந்து அமித்ஷா வருவார், அவர் தான் சொல்லுவார், நீங்கள் அமைதியாக காப்பீங்க. இன்னும் சொல்லிட்டா ரொம்ப கேவலமான விஷயம். பாரதிய ஜனதாவோட தினகரன் கூட்டணி, பாரதிய ஜனதாவோட பன்னீர்செல்வம் கூட்டணி. நீங்கள் அதிமுக கூட்டணியில் யார் இருக்கா அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறீங்க. மறைமுகமாக உள்ள கட்டிச்சொத்துக்குள்ளே வந்து எளிய கட்டி வைக்கிற புத்திசாலித்தனம் இருக்கிறது, அது பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது. அதிமுக உங்களுக்கு இல்லையே. ஐயோ பாவம். வாங்க, சாமியாராக போயிடலாம். சாமியாராக இருந்தால் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. வாங்க ஐயா, வாங்க. வாழ்க வளமுடன். என் ஸ்டாலினை யாரும் எதுக்க முடியாது, இந்த தடவை யாரும் வெல்ல முடியாது. இன்றல்ல, இன்னும் 20 ஆண்டு காலம். ஸ்டாலினுக்கு பிறகு உதயாநிதி ஸ்டாலின். இது சத்தியம் அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் ஈவிகே சிலங்கோவனுடைய டிரைவர். இப்போ சொல்கிறேன், யாரும் என் தளபதியை அடிக்கவே முடியாது, வெல்லவும் முடியாது ஐயா. ஏன்னா அவர் மனசு நல்ல மனசு. அவருக்கு தெய்வ அருள், அவர் கும்பலினாலும் அவருக்கு தெய்வ அருள் எப்போவுமே எங்கள் மூலியமாக கிடைக்கும். அதுதான் உண்மை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இறைவா சரணம். ஓம் நமச்சிவாய.